அனைவருக்கான காய்ஸ் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா கோயம்புத்தூர் சிஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ரெக்ரூட்மெண்ட் 2025 கால் ஃபார் தான் இது ஒரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கேன்டீன் அட்டண்டன்ட் போஸ்ட். சரிங்களா, நீங்கள் கேன்டீனில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான், ரெகுலர் பேசிக்கு. இதில் யார் வேணாலும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th படிச்சிருந்தாலே போதுமானது. சரிங்களா, கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பணிபுரிகிற மாதிரி இருக்கும். சேலரி பேசிக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரியே கொடுக்குறாங்க. இதோட கடைசி தேதி எந்த முறையில் அவங்க விண்ணப்பிக்க முடியும் ஏடு சார் நம்ம தெளிவாக வீடியோவில் பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். சரிங்களா, உங்களுக்கு போஸ்டிங் நியர்பை பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தான் உங்களுக்கு போஸ்டிங் அமைகிற மாதிரி இருக்கும். கோயம்புத்தூரில் சிஜிஎஸ்டியில் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு போஸ்டிங்கு. ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப். சரிங்களா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்பு. இதில் யார் வேணால் தரமாக விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு ரெகுலர் பேசிக் தான். வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு வேக்கன்சி, கோயம்புத்தூரில் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 14/2/2025. சரிங்களா, இந்த நாளில் தான் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 17/3/2025. சரிங்களா, இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்க முடியும், ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்க முடியாது. அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அவங்களுக்கு பிடிஎஃபாக உங்களுக்கு டாக்குமெண்ட் சென்ட் பண்ணி விடுறேன். சரிங்களா, உங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா 10th படிச்சுக்கணும். 10th மேலே நீங்கள் எது படிச்சிருந்தாலும் போதுமானது. பேசிக் பார்த்தீங்கன்னா 10th சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுடைய பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து ப்ளஸ் வந்து உங்களோட 10th மார்க்கு எல்லாமே மேட்ச் பண்ணி பார்த்துருவாங்க. பர்த் சர்டிஃபிகேட் தேவை கிடையாது, நீங்கள் மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் வச்சிங்கன்னா. சரிங்களா, இதோட ஏஜ் கேட்டகிரி பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகிரி எல்லாத்தையுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எஸ்சி எஸ்டி இருந்தால் நீங்கள் 5 வருஷம் கொடுத்துருக்காங்க, ஓபிசி இருந்தால் 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. அந்த பிடபிள்யூ கேட்டகிரி எல்லாருக்கும் 10 வருஷம் கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ்மேனுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதிகமாக இருக்குது, அவங்களுக்கு ஏஜ் அன்லிமிட்டட். நீங்கள் எந்த வயது இருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகிரி மட்டும், ஏன்னா வேக்கன்சி ரொம்ப குறைவாக இருக்குது. அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உடனே ஃபில் பண்ணி இந்தியன் போஸ்ட்டு ரிஜிஸ்டர் போஸ்ட்டு மட்டும் பண்ணாதீங்க. நார்மல் போஸ்ட்டு இல்லைன்னா ஸ்பீட் போஸ்ட், இது ரெண்டுத்தில் மட்டும் தான் நீங்கள் போஸ்ட் பண்ணணுன்றதை 1 by 1 தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதோட சேலரி பேக்கேஜ் எல்லாமே சொல்லிவிட்டேன். சேலரி பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 18,000 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி. ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா 56,900 ரூபாய் வருது, ஃபினிஷிங் வருது. சரிங்களா, உங்களுடைய சர்வீஸ் வந்து இன்க்ரீமெண்ட் ஆக உங்களுக்கு சேலரி வேரியேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து ரிட்டன் எக்ஸாம். ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமு, 2வது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ண பிறகு தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். சரிங்களா, இந்த அப்ளிகேஷன் போஸ்ட் பண்ணுற அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சுங்க. சரிங்களா, ஜஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. இந்த பேரா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பயனுள்ளதாக இருக்கும். தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் எங்கேருந்து நீங்கள் ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கவரில் இது பாருங்கள், இந்த இடத்துலேருந்து தி அடிஷ்னல் கம்யூனிகேஷன் ஆஃப் தி ஜிஎஸ்டி ஆஃப் சென்ட்ரல் எக்ஸிக்யூட், இதிலேருந்து உங்களுக்கு பின்கோடு வரைக்கும் நீங்கள் 2 அட்ரஸில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் மறக்காமல் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ நம்ம அடிஷ்னல் டீட்டெயில்ஸு ப்ளஸ் வந்து டாக்குமெண்ட்ஸு A to Z நம்ம தெளிவாக பார்த்துருவோம். ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது, ஆஃப்லைனில் எந்த முறை ப்ராசஸ் எல்லாம் கேட்குறாங்கன்றதை நம்ம 1 by 1 பார்த்துடலாம். ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் த கேன்டீன் அட்டண்டன்ட் தெளிவாக மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டான். நான் இந்த வேலைக்கு தான் ஆள் எடுக்கிறேன், முடிஞ்சால் வாங்க, பிடிக்கலன்னா இப்போ விலகி போங்க. சரிங்களா, உங்களை வந்து கட்டாயப்படுத்தலை அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. சேலரி பேக்கேஜ் தெளிவாக கொடுத்துட்டாங்க. 18,000 ரூபாயிலேருந்து 56,900 ரூபாய். ஓகேவா, ஜென்ரல் கேட்டகிரி 2 வேக்கன்சியும், ஓபிசிக்கு 1 வேக்கன்சி. இது எல்லாருமே மென்ஷன் பண்ணுங்கப்பா. ஏன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பக்காவாக வைங்க. அப்ளிகேஷன் போடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மெயின். சரிங்களா, ஏதாச்சும் டவுட்டுனா நீங்கள் இந்த வெப்சைட்டில் தொடர்பு கொள்ளலாம் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க.
ஒன்லி ஃபிசிக்கல் காப்பீஸ் வில் பி அக்செப்டட். சரியா, உங்களுக்கு ஃபிசிக்கலுக்கு இது உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து கரெக்ட் டைமில் வந்தால் மட்டும்தான் நாங்கள் அட்டன் பண்ணுவோம். உங்களுடைய உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நாட்கள் ரொம்ப லாங்காக இருக்குது, நான் அப்புறமா போட்டுக்கலாம், அப்ளிகேஷனு டிலே பண்ணிக்கலாம், வேலை இருக்குது, அந்த வேலையெல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டு அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. சரிங்களா, இந்த ரோல் நம்பர் இடத்துல நீங்கள் எதுவுமே மென்ஷன் பண்ண தேவை கிடையாது. பாஸ்போர்ட் சைட்டு ஒட்டி வச்சுருங்க. டு பி செல்ஃப் அட்டஸ்டட் உங்களுடைய சைன். சரியா, இந்த இடத்துலேருந்து அப்படியே இந்த இடத்துல அப்படியே கிராஸாக ஒரு சைன் பண்ணிவிடுங்க. ஃபோட்டோ மட்டும் கிடையாது, ஃபோட்டோ இங்கேருந்து கிராஸாக ஒரு சைன் பண்ணிவிடுங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கூலில் இருக்கிற மாதிரி உங்களுடைய நேம், இந்த இடத்துல உங்களுடைய நேம் முதல் நேம் எழுதிட்டு உங்கள் மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அப்புறம் ஒரு இன்ஷியல் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஃபாதர் நேம், நெக்ஸ்ட்டு மதர் நேமும் பக்காவாக கொடுத்தோம். இன்ஷியல் எப்படி இருக்கோ அதே மாதிரி அட்ரஸ் எல்லாம் உங்களுடைய ஆதார் கார்டு எப்படி மேட்ச் பண்ணியிருக்கோ உங்களுக்கு போஸ்ட்டில் தான் உங்களுக்கு அட்மிட் கார்டு எல்லாமே வரும். அதனால் ஆதார் கார்டை பார்த்து உங்களுடைய அட்ரஸை ஃபில் பண்ணிவிடுங்க. இது பர்மனெண்ட் அட்ரஸும் சேம் தான். இந்த இடத்துலையும் சேமாக தான் நீங்கள் மேலே நீங்கள் எப்படி கொடுத்தீங்களோ சேம் அதே போல் தான் நீங்களும் இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பர் தேவை கிடையாது. இந்த மொபைல் நம்பர் இங்கே சரிங்களா, உங்களுடைய மொபைல் நம்பர் என்னவோ அந்த இடத்துல நீங்கள் பக்காவாக மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் சரியா, மொபைல் நம்பர், ஆதார் கார்டு, உங்களுடைய மெயில் ஐடி, இது மூணுமே பக்காவாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த். சரிங்களா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, இயர் அப்படியே உங்கள் வேர்ட்ஸில் ஃபில் பண்ணிவிடுங்க. சரியா, வேர்டில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த டேட்லேருந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கால்குலேஷன் பண்ணி அது எத்தனை வருஷம் வருது, மந்த் எவ்வளோ, டே எவ்வளோ கரெக்டாக கொடுத்துருங்க. மெயில்னால் மெயில்னு கொடுங்க, ஃபீமேல்னால் ஃபீமேலு. உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும், இங்கிலீஷ் அண்ட் இங்கிலீஷ் தெரியும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தெரியுமா, இல்லை இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி தெரியுமான்றதை நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிடுங்க. நேஷனாலிட்டி இந்தியன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நீங்கள் 1ன்னு போட்டு நீங்கள் 10ன்னு எழுதிடுங்க. நான் 10th எந்த வருஷம் கிளியர் பண்ணீங்க, உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர், உங்களுடைய மார்க்கு. 2வது காலத்தில் உங்களோட 12ன்னு போட்டு 2ன்னு போட்டு உங்களுடைய 12th நீங்கள் எந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணீங்க, சர்டிஃபிகேட் நம்பர், மார்க்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நீங்கள் எதில் போட்டி போட போகிறீங்க, இது தான் மெயின், தெளிவாக சொல்லி நோட் பண்ணிங்க. ஓகேவா, இந்த காலம்தான் ரொம்ப மெயினான காலம். இந்த காலம்தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பேக்வேர்ட் கிளாஸ்ன்னு வரீங்களா, எஸ்சி, அன்ரிசர்வ் நீங்கள் எந்த வர்றீங்களோ அதை கரெக்டாக மென்ஷன் பண்ணி ஒரு டிக் மட்டும் அடிக்கணும். சரியா, இந்த காலத்தில் நீங்கள் அன்ரிசர்வில் போட்டி போட்டால் அன்ரிசர்வ், பேக்வேர்ட் கிளாஸில் போட்டி போட்டால் பேக்வேர்ட் கிளாஸ், அந்த மாதிரி. ஓகேவா, எக்ஸர்சைஸ்மெண்ட் கேட்டகரி வந்தால் நீங்கள் எக்ஸர்சைஸ்மெண்ட் கேட்டகரியில் கொடுத்துருங்க. இன்னொன்று உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் தம்பு இருக்குல்ல, கட்டை விரல், அந்த இடத்துல நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் கட்டை விரலில் வந்து தம் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, கைரேகை வைங்க. இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சர். ஓகே நண்பா, ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா கிடையாது. இதில் யார் வேணாலும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு முழுக்க இது மெரிட் பேசி தான் ஆள் எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் எழுதணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கிளியர் கட்டாக படிங்க. ஏன்னா வேக்கன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு கேன்டீன் வேலைக்கு இவ்வளோ பெரிய ரெக்ரூட்மெண்ட்டா, எக்ஸாமா, ஃபிசிக்கலா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் இருக்கா, நீங்கள் யோசிக்கலாம். இது வந்து மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல் ஜாப்பு. ஒரு கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு அட்டெண்டண்ட்டாக ஒரு கிளர்க்கு டியூட்டி கூட எந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். வேலை தேடுற நபர்களுக்கு வந்து அதிகமாக தெரியும். சரியா, எந்த வேலையுமே அலட்சியமாக விடாதீங்க. நீங்கள் வேணால் நோட் பண்ணி பாருங்கள், நான் சொல்வதெல்லாம் உண்மை. சரிங்களா, சொல்வதெல்லாம் உண்மைன்றதை விட நீங்கள் செலெக்ஷன் அட்டன் பண்ணும்போது இந்த கோயம்புத்தூர் செலெக்ஷனுக்கு
நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வருவாங்களா இல்லையோ அதர் ஸ்டேட்லேருந்து பீகார், மத்திய பிரதேஷ், கேரளா, பெங்களூர் இந்த மாதிரி இடத்துலேருந்து கண்டிப்பாக அதிகபட்ச பேர் போட்டி போடுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஹையர் ஆஃபீஸர்னு இருப்பாங்க, லோவர் ரேஞ்சிலையும் இருப்பாங்க. அவங்க வந்து உடனே வந்து வேக்கன்சி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவாங்க. சரி இந்த மாதிரி வேக்கன்சி இருக்குது, நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. அந்த மாதிரி வேலைவாய்ப்பு வெளியே இருக்கிறது தெரியல. 3 வேக்கன்சிக்கு யாரும் போட்டி போடுறதுக்கு முன் வர்றதில்ல. இந்த 3 வேக்கன்சி நான் போய் போட்டி போடணுமா? திறமை இருக்கிறவங்களுக்கு எப்படி இருந்தாலும் எங்கே வேணாலும் வேலை இருக்கும். ஓகேவா? தம்பி எங்க? பெட்ரோல் கம்மியாங்களா? குடிக்கிற பழக்கம் எனக்கு இல்லை. நான் எப்பயாச்சும் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன்.